நம்ம எல்லாருமே யூடியூப் பார்ப்போம். நானும் அதிகமாக பார்ப்பேன், நீங்களும் அதிகமாக பார்ப்பீங்க. ஸோ அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை, மறுக்கவும் முடியாது. இப்போ அந்த யூடியூப்பை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ பார்க்கலாம், விதவிதமான வீடியோ பார்க்கலாம். ஒவ்வொருத்தருடைய கடின உழைப்பால் ரெடி பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயங்கள் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம், மற்ற விஷயங்களாக இருந்தால் ஒதுக்கிட்டு அடுத்து என்னென்ன உண்டோ அதை நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி யூடியூப்பில் லைவ் சேனல்ஸ் நிறைய பார்க்க முடியும். நிறைய பார்க்க முடியாது, நம்ம அந்த சேனல் நேம் தெரிஞ்சதுன்னா நம்ம டைப் பண்ணி அதை நம்ம பார்க்கலாம், லைவாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. இது இல்லாமல் யூடியூப் என்ன பண்ணினாங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய லைவ் சேனலை நாங்கள் ஒரு இடத்துல ஒதுக்கியிருக்கோம், வேணுங்கிறவங்க அங்கே போய் பார்த்துக்கலாம். சப்போஸ் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த லைவ் சேனல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது எங்கேங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். வழக்கமாக நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை எந்த பகுதியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ வாங்க தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய மொபைல்லையும் யூடியூப் அப்ளிகேஷன் இருக்கும். அதே போல் என்னோடய மொபைல்லையும் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃப்ரீயாக லைவ் வீடியோ பார்க்கணும், அதுவும் குறிப்பிட்ட சேனல்லேருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் லைவில். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணி அந்த சேனல் நமக்கு ஞாபகத்துக்கு இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். அவங்க எதுவும் லைவ் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். லைவ் போட்டிருந்தாங்கன்னா அதை தட்டி நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். அப்படி தானே இவ்வளோ நாளாக அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது யூடியூப் சப்தம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேலே நிறைய டேப்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த டேப்லாம் வந்து ஒரு டெம்பரரி டேப்னு வச்சுக்கோங்களேன். லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம தட்டினோம்னா என்ன வருதுன்னு பார்ப்போமே. இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக ஒரு சில சேனல் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு, லைவாக போய்கிட்டு இருக்கு. அதில் நம்ம சேனல் இருந்தாலும் சந்தோஷம் தான், சரிங்களா? இது ஒரு மினிமம் ரேஞ்சில் உள்ள டீட்டெயில்ஸ் தான். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும்னா மேலே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள் யூடியூப் அப்படின்னு இருக்கா, அதுக்கு கீழே கம்பஸ், அதாவது திசை காட்டி, அதை நம்ம தட்டுவோம். இதில் பாருங்கள் லைவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லைவாக எத்தனை சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு, கவுண்டிங்லாம் பண்ண வேண்டாம். லைவ் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் வியூ ஆல், இது எல்லாமே லைவ்ல போய்கிட்டு இருக்குங்க. இது எல்லாமே ஃப்ரீ சேனல் அப்படிங்கிறதுனால லைவ்ல போய்கிட்டு இருக்கு. நம்ம மொழியில் ஏதாவது சேனல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இங்கே நீங்கள் சர்ச்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் லைவ் ஸ்ட்ரீம், ரீசெண்டாக லைவ் பண்ணிட்டு முடிச்சிருப்பாங்கல்ல அந்த வீடியோ. அதுக்கப்புறம் அப்கமிங் லைவ் ஸ்ட்ரீம், வரக்கூடிய லைவ் ஸ்ட்ரீம் அவங்க ஒரு டைம் வச்சுருப்பாங்க. அந்த டயத்தில் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க, லைவை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து லைவ் நவ் நியூஸ் சம்மந்தப்பட்டது. அதுக்கப்புறம் லைவ் நவ் கேமிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க லைவாக நிறைய பேர் வீடியோலாம் போடுவாங்க கேமிங் சம்மந்தப்பட்டது. ஸோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் விளையாட்டு சம்மந்தப்பட்டது லைவாக ஒரு சில சேனல் நமக்கு கொடுக்குறாங்க, அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் எங்கே போகணுன்னா யூடியூப்பை ஓப்பன் பண்ணி டாப் லெஃப்டில் கம்பஸ், அதை தட்டினீங்கன்னா இங்கே இருக்குது லைவ். இதுக்குள்ளேயே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம். செமலை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் நான் காமிச்ச இந்த ஸ்டெப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்ததில் உங்களுக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக கீழே உள்ள கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஆல் லைக் பண்ணுங்கள்.